வீடு கட்டி தருவான், நீ படிக்க போனீங்கன்னா ஃபாரினில் டாக்டர் படிக்க போனால் அதுக்கு சலுகை, அது அப்புறம் செயற்கையாக 6 ஓட வச்சானா, 6 வந்து ஒன்று உருவாக்கி 6 ஓட வச்சு அந்த அளவுக்கு சூப்பராக ஆட்சி பண்ணி மக்களை வந்து சுகபோகத்தில் மூழ்கடிச்சவன், அந்த அளவுக்கு வந்தவன், அவனை தூக்கி விட்டு என்ன பண்ணாங்க, அந்த சண்டை நடக்குது. இது எல்லாமே பாத்தில் இருக்கிற சண்டை. அரபுகள் மத்தியில் நடக்கிற எந்த சண்டையுமே நாம் என்ன பண்ண முடியாது, சப்போர்ட் பண்ண முடியாது. சத்தியத்துக்குன்னு சண்டை நடக்கும்போது நமக்கு நல்லா தெரியும். இப்போ அந்த சண்டை வந்து எதுங்கிறது நாம் பிரித்து பார்க்குற அந்த கெப்பாசிட்டி வந்து புரிஞ்சுக்கணும். அந்த யமனுடைய இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து அது ஒரு நல்ல ஒரு இதுக்காக நடத்துகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்களே, யமனுக்கு பரக்கத் செய்வாயாக, அல்லாஹ் ஷாமுக்கு பரக்கத் செய்வாயாக அப்படிங்கிறாங்கல்ல. இப்போ யமன் வந்து நடக்கிறது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு சண்டை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவ்வளோதான் விஷயம். அப்போ ஈரான் வந்து இந்த மாதிரி தாக்குதல் நடத்துறது இதெல்லாமே தப்பு. இப்போ காசிம் சுலைமானி மேட்ரும் கொஞ்சம் புரிஞ்சுங்க. காசிம் சுலைமானி பொறுத்த வரைக்கும் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தானே கொண்டுச்சு. அமெரிக்காவுக்கு ஒரு ஏஜெண்டாக செயல்பட்டவர் யார்? காசிம் சுலைமானி. நல்லவன் வந்து கிடையாது. காசிம் சுலைமானி வந்து ஈரான் நலனுக்காக பாடுபட்டவரே தவிர இஸ்லாம் நலனுக்காக அவர் பாடுபட்டவர் கிடையாது. ஈரானும் சவுதியும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டை. இனவெறி, பதவி வெறி, மொழி வெறி, இந்த 3 வெறிகளை பிடிச்சி தான் இவங்க தொங்கிட்டு இருக்கிறானு. சுலைமானி பொறுத்த வரைக்கும் பினாமி. இப்போ இன்னைக்கு பினாமின்னு நமக்கு தெரியுமில்ல இங்கே, அது மாதிரி ஒரு பினாமி. அவங்களே போட்டாங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பினாமி. அந்த மாதிரி பினாமியை தான் அவங்க வந்து கொண்டாங்க. சிரியாவில் முஸ்லீம்கள் இன்னைக்கு கொல்லப்படுறாங்கன்னு அந்த மூமெண்ட்டில் நடத்துனது யார்? காசிம் சுலைமானி தான் முன்னாடி நின்று நடத்துனது. சிரியாவில் வந்து இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 60 லட்சம் பேர் வீடு இல்லாமல் இருக்காங்க, அகதிகளாக. என்ஆர்சி சொல்கிறோம்ல, அகதிகளாக வீடு இல்லாமல் வெறும் டென்ட்டில் 60 லட்சம் பேர் இருக்காங்க. 10 லட்சம் குழந்தைகள் அனாதைகளாக இருக்காங்க. அதில் தான் அந்த குழந்தைகளுக்கு அல்லான்னு கூட எழுத படிக்க தெரியாது, அந்த நிலைமையில் இருக்காங்க. கறி சாப்பிட்டு 1 வருஷம் ஆச்சுங்கிறாங்க. 6.5 லட்சம் பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க மக்கள். இதுக்கெல்லாம் காரணமாக இருந்தவங்க எல்லாம் ஒருத்தரில் இவரும் ஒருத்தர். யார்? காசிம் சுலைமானி. இவரெல்லாம் ஷஹீதெல்லாம் வந்து கிடையாது. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் போய் அடித்தது இந்த அமெரிக்கா வந்து 2001 போர் தொடுக்கும் போது. அப்போ அந்த நேரத்தில் ஈரான் என்ன பண்ணுச்சு? ஈரானுடைய ஸ்டாண்ட் என்ன இருந்துச்சு? இவர் தலைமையில் தான் போய் சண்டை போட்டாங்க. யாருக்கு? அமெரிக்கா கூட சேர்ந்து ஆப்கானிஸ்தான் தாலிபான்களை வந்து யாரு கொன்று குவிச்சா? காசிம் சுலைமானி. அப்போ ஆர்மி ஜெனரலாக இருந்தவர். அவர் ரொம்ப பெரிய ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட்டர் அவர். புரியுங்களா? சத்தியத்துக்கான போர் இங்கே எதுவுமே கிடையாது, எல்லாமே அந்த தங்க மலைக்காக நடக்கப்பட்ட இந்த போர். அப்போ இதில் இன்னொரு முக்கியமான இறுதியாக ஒரு விஷயம் பார்த்துக்கலாம். என்ன அப்படின்னா, அந்நிய நாட்டில் நீங்கள் எப்போ போய் போர் எடுக்கலாம்?